கண்டிப்பாக வந்துட்டு அறிவு புகட்ட வேண்டும், எது சரி என்று தெரிய வேண்டும். அவர் பிஜேபியில இருக்கிறது தவறல்ல. பிஜேபி வந்துட்டு எல்லா மாநிலத்திலும் ஆளக்கூடிய ஒரு கட்சி. சார், எல்லா மாநிலத்திலுமே அரசியல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். ஆனா அந்த மாநிலத்துக்கு ஃபேவர் அவங்க ஏதாவது பண்ணணும். இங்க மழை வெள்ளம் வந்தாலும் அவங்க ஒண்ணும் தரப்போறது இல்லை. நம்மளுடைய தமிழ்நாட்டு பிஜேபி லீடர்ஸும் வாய் பேசுறது இல்லை. அப்ப எப்படி கிடைக்கும்? கை நீட்டி பிச்சை எடுத்தாலும் கூட தமிழ்நாட்டுக்காரனா பிச்சை போடுறது இல்லை. தமிழ் படிச்சா பிச்சை கூட கிடைக்காதுன்னு சொன்னவங்க தானே நிர்மலா சீதாராமன் அவர்கள். கேட்டுட்டா யாரும் சொன்னார்கள், நீங்க சொன்னிட்டீங்க, கடைசியில அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு பழிய தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க. பிச்சை எடுக்கிற நிலையில நீங்க இருந்திருந்தனா தமிழ்நாட்டை பின்பலமாக கொண்ட நீங்கள் நிதி அமைச்சராக அங்க போய் உட்கார்ந்து இருக்க முடியுமா? இல்ல உங்களுக்கு ஃப்ளூயண்டா ஹிந்தி தெரியுமா? ஹிந்தியில தான் பள்ளி கல்லூரி எல்லாம் முடிச்சுங்களோ? ஹிந்தி படிச்சுதான் நீங்க மேல போய் உட்கார்ந்தீங்களோ? எங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க? யாரால உட்கார்ந்துருக்கீங்க? தமிழ் போட்ட பிச்சை, தமிழ் படிச்சா பிச்சை தான் எடுப்போம்னு யாரோ சொன்னாங்க, நீங்க சொல்றீங்களே, தவறுங்க, தவறு. இந்த மாதிரி எல்லாம் பேசி பேசியே தமிழ்நாட்டு மக்களினுடைய சாபத்தையும் வெறுப்பையும் சம்பாதித்து உங்களுடைய தலையெழுத்தை நீங்களே மாற்றிக்கொள்கிறீர்கள். தமிழ்நாட்டுக்கு என்ன உங்கள் மீது என்ன சக்காலத்தி சண்டையா? கிடையாதே. யார் வேண்டும் என்றாலும் நல்லவர் வந்தா நாங்கள் வாழ இடம் கொடுப்போமே. ஏன் உங்களுக்கு இடம் கொடுக்கறது இல்லை? குறிப்பா அந்த வேலூர் இப்ராஹினுடைய வாயை ஏதாவது சிமெண்ட் இருந்தா தயவு செஞ்சு பூசி முழுகுங்க. இல்ல அப்படின்னா சத்தியமா சொல்றேன், அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும் உங்க கட்சி தமிழ்நாட்டில், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் பேசுற பேச்சு ஒவ்வொன்றும் ரொம்ப கோபத்தையும் மைனாரிட்டி சமுதாயத்தை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. இதற்கிடையில் அவங்களுக்கு இஜேட்டு பாதுகாப்பு கொடுக்குமா? இஜேட்டு பாதுகாப்பு அப்படியாப்பா கொடுப்பாங்க, பெருசா கொடுப்பாங்க. இந்து மக்களை பட்டியலின சமுதாயத்தினர் என்ற அவங்களுக்கு வேறப்படிதான். இதுல நீங்க யாரு, என்ன மதம் ஏற்றுக்கொள்வாங்களாப்பா? பார்க்க தானே போறோம். எந்த அளவுக்கு நீங்க மேல போவீங்க, எப்படி தூக்கி உங்களை கீழே